ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் ஷார்ட்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டு ஏஜென்சிஸில் போயிட்டு இல்லை மிஸ் கால் கொடுத்து புக் பண்ணுறவங்களா இருக்கட்டும், எல்லாரும் அட் அ டைமில் எல்லாம் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா இவங்களாவே அந்த டிமாண்டை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நிறைய பேருக்கு மிஸ் கால் கொடுத்து புக் பண்ண முடியல. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ வாட்ஸ்அப்பில் அண்ட் ஆப்பில் கூட இப்போ புக் பண்ண முடியாமல் சில பேர் இருக்காங்க. அது ஏன் அப்படின்னா அட் அ டைமில் எல்லாருமே ஐயோ சிலிண்டர் ஷார்ட்டேஜ் ஆகிட போதும் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் பண்ண ஒரு விஷயம்தான் இப்போ இந்த ஷார்ட்டேஜ் சின்ன சின்ன விஷயத்துக்கு ஆகிறதுக்கான ஒரு ரீசன். அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து சரி, ப்ரொடக்ஷன் பண்ணுற கம்பெனி சைட்லேருந்து சரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் கமர்ஷியல் சிலிண்டர் மட்டும்தான் ப்ரொடக்ஷனை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கோம். மற்றபடி ஹவுஸ் ஹோல்ட் சிலிண்டர், வீட்டுக்கு தேவையான சிலிண்டரை நாங்கள் ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தியிருக்கோம். ஸோ அதில் எந்த ஒரு டிமாண்டும் வராது. கமர்ஷியல் சிலிண்டர் ஏன் நாங்கள் கம்மி பண்ணோம் அப்படின்னா, ஒரு கடைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 7 சிலிண்டர் தேவைப்படுது. அதனால தான் நாங்கள் அதை லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு ஹவுஸ் ஹோல்ட் சிலிண்டரை இன்க்ரீஸ் பண்ணோம் ப்ரொடக்ஷனை. ஸோ அதனால் யாரும் பயப்பட தேவையில்லை. எல்லாருக்குமே நீங்கள் புக் பண்ணிங்கன்னா 2.5 நாளுக்குள்ளார உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும்ன்ற மாதிரி இந்தியன் கவர்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முந்தானத்து நைட்லேருந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ப்ரைஸ் ஏறப்போகுது, பெட்ரோல் ஷார்ட்டேஜ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் கிளம்பின ஒரு ரூமரை நம்பி மக்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் போய் பெட்ரோல் பங்க்கில் அட் அ டைமில் போய் நின்று இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பைக்கில் ஃபில் பண்ணிட்டு போகிறீங்க, டேங்க் ஃபில் பண்ணுறீங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறானுங்க, வாட்டர் பாட்டிலு, வாட்டர் கேனு, சில பேர் பேரலெல்லாம் பெட்ரோல் வாங்கிட்டு போகிறாங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் ஒரு ஆள் இத்தனை பொருளில் வாங்குறப்ப பின்னாடி உண்மையாக பெட்ரோல் வண்டிக்கு தேவைன்னு நிற்கிறப்ப அவங்களுக்கு டைமும் வேஸ்ட் ஆகுது. பெட்ரோல் சில பங்க்கில் அவங்க குறிப்பிட்ட நாளுக்கு தான் ஃபில் பண்ணி வச்சிருப்பாங்க. அது ஒரே நாளில் காலி ஆகிடுது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அந்த பங்க்கில் கிடைக்காம போகுது. ஸோ இதேமாரி நிறைய பங்க்கில் நேற்றுக்கெலாம் ரொம்ப பிரச்சனையாக போச்சு. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஷார்ட்டேஜ் எதுக்குமே கிடையாது. அடுத்த 90 டேஸ்க்கு பெட்ரோல் நம்மகிட்ட இருக்குது. அண்ட் இன்னமும் நம்ம ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. மற்ற கண்ட்ரீஸ்லையுமே நம்ம வாங்குறதுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த வார விட இவங்கெல்லாம் பண்ணுறதை பார்த்தா தான் லைட்டாக பயமாக இருக்குது. ஏன்னா வராத ஷார்ட்டேஜை இவங்களாம் ஆர்டிஃபிஷியலாக கொண்டு வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அண்ட் இந்த வாட்டர் கேன்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. அது ரொம்ப டேஞ்சரும் கூட. ஏன்னா அந்த ஹீட் தாங்க முடியாமல் அது ஃபயர் கூட ஆகலாம். வீட்டில் ஃபேமிலிஸ்லாம் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டோர்லாம் பண்ணி வைக்காதீங்க. அண்ட் வாட்டர் கேன்லாம் வாங்கவே வாங்காதீங்க. அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் ப்ளஸ் ஜியோ பாலிட்டிக்ஸ் பற்றிலாம் தெரிஞ்சுக்க எனக்கு உங்ககிட்ட ஒரு சின்ன சப்போர்ட் மட்டும் கிடைச்சா போதும். முடிஞ்ச அளவுக்கு நம்மளை சுற்றி நடக்கிற முக்கியமான விஷயங்கள் அதை உங்ககிட்ட நான் சேர்க்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.